ஹலோ கைஸ், டைட்டானிக் கப்பலை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த கப்பலை கட்ட 26 மாதங்கள் எடுத்தது. ஆனா வெறும் 2.5 மணி நேரத்துல முழுகிருச்சு. ஏப்ரல் 10, 1912 உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான சொகுசு கப்பலான டைட்டானிக் அதோட பயணத்தை தொடங்குச்சு. அன்றைய நாள் மிகவும் அமைதியான அற்புதமான வானிலையை கொண்ட நாள். அட்லாண்டிக் பெருங்கடலும் மிக அமைதியாக காணப்பட்ட நாள். பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் புறப்படுவதை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. 2240 பயணிகளோட கிளம்பின டைட்டானிக்கு அதோட கேப்டனுக்கும் க்ரூ மெம்பர்ஸுக்கும் இந்த கப்பல்ல நடக்கவிருக்கும் தவறுகள் அவங்கள பெரிய அளவுல பாதிக்க போகுதுன்னு அப்ப தெரியல. வரலாற்றில் பேசக்கூடிய அளவுக்கு பெரிய விபத்து காத்துக்கிட்டு இருக்கணும் தெரியல. இன்னைக்கு வீடியோல டைட்டானிக் முழுக காரணமாக இருந்த தவறுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல சொல்லியிருக்கும் தகவல்கள் எல்லாமே டைட்டானிக் கப்பலை பத்தி ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்களின் ரிப்போர்ட்டின் படி சொல்லப்பட்டது. இந்த தகவல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு ஒருவேளை இந்த டைட்டானிக் கப்பல் முழுகாம இருந்திருந்தா உலகின் மிக ஆடம்பரமான சொகுசு கப்பலுடைய பயணத்தை பத்தி பெருமையா பேசியிருந்திருப்பாங்க. ஆனா டைட்டானிக் கப்பலை கட்டும் போதே சில தவறுகள் நடந்திருக்குன்னு 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ள இந்த கப்பலோட கேப்டன் ஸ்மித்துக்கு கூட தெரியல. சரி, கேப்டனுக்கு தெரியலன்னு விட்டாலும் டைட்டானிக் கப்பலை இயக்கிய ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்துக்கும் தெரியல. அண்ட் இந்த நிறுவனம் 107 கப்பல்களை இயக்கும் பெரிய கப்பல் நிறுவனம். இவ்வளவு ஏன் இந்த கப்பலை கட்டிய ஆர்லாண்ட் அண்ட் உல்ஃப் நிறுவனத்துக்கு கூட தெரியல. இவங்களும் 500க்கும் மேலான கப்பல்களை கட்டியிருக்காங்க. டைட்டானிக் கப்பலை 1909 கட்ட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதை கட்ட 2000க்கும் மேலான தொழிலாளிகளும் 26 மாதங்களும் எடுத்தது. இந்த கப்பலை கட்டியவுடன் இது சரியா மிதக்குதாங்கிற சோதனையிலையும் தேர்ச்சி பெற்றது. இதனால இந்த கப்பல் கட்டும் நிறுவனத்துக்கு அவங்க உருவாக்குற கப்பல்கள் முழுகாதுங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த ஒரு காரணத்தால் இந்த கப்பலுக்கான மார்க்கெட்டிங் பண்ணும் போதே மூழ்க முடியாத சொகுசு கப்பலான டைட்டானிக் இங்கிலாந்து சவுத்தாம்ப்டன்ல இருந்து அமெரிக்கால இருக்கும் நியூயார்க்கு 10 ஏப்ரல் 1912 கிளம்புதுன்னு இந்த கப்பல்ல பயணிக்க எக்கனாமி கிளாஸ் $30, ஃபர்ஸ்ட் கிளாஸ் $180, அதாவது இன்னைக்கு தேதிக்கு 3.5 லட்சம்னு மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்த ஒரு வார்த்தை மூழ்க முடியாத கப்பல் மற்றும் இதோட ஆடம்பரத்தை பார்க்கவே டைட்டானிக் கப்பலோட எல்லா டிக்கெட்ஸும் வித்து போச்சு. அண்ட் டைட்டானிக்கும் சொன்ன மாதிரி அதோட பயணத்தை தொடங்கியது. இதுக்கு அப்புறம் தான் டைட்டானிக்ல நடந்த தவறுகள் முன்வர தொடங்கியது. டைட்டானிக் கப்பல் நிறுவனத்தோட ஓனர் கிட்ட இருந்து கேப்டன் ஸ்மித்துக்கு ஒரு செய்தி வருது. அதாவது எக்காரணத்துக்காகவும் டைட்டானிக் நியூயார்க் வந்து சேர தாமதமாக கூடாது. 17 ஏப்ரல் வந்தே ஆகணும், இல்ல அவங்களுடைய நிறுவனத்துக்கு பெரிய அவமானம் மற்றும் இழப்பீடு ஏற்படும்னு. இந்த ஒரு காரணத்தினால ஆரம்பத்தில் இருந்தே இந்த கப்பலோட வேகம் அதிகமாவே இருந்தது. புத்தம்புது டைட்டானிக் கப்பலுக்கு இவ்வளவு வேகம் முதல் தடவை. அண்ட் கேப்டனுக்கு கொடுக்கப்பட்ட 7 நாள் காலக்கெடுனால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போகணுங்கிற கட்டாயத்துல அவரும் இருந்தாரு. அவர்னால டைட்டானிக் கப்பல் பேர் கெடக்கூடாதுன்னு உறுதியாகவும் இருந்தாரு. எந்தவித வாகனங்களாக இருந்தாலும் அப்போதைய காலத்திலயும் சரி இன்றைய காலத்திலயும் சரி எல்லாத்துக்கும் ஸ்பீட் லிமிட் உண்டு. இது பயணத்தை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கும். ஆனா டைட்டானிக் கதையில இது மீறப்பட்டது. சுருக்கமா சொல்லணும்னா கொடுக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாவே பயணிக்க தொடங்கியது டைட்டானிக். இப்படி 3 நாள் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்த டைட்டானிக் பிரான்ஸ்லயும் அயர்லாண்டிலையும் நிறுத்தப்பட்டு அங்க இருந்து தன்னோட கடைசி 3 நாள் பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அதாவது நியூயார்க்கை நோக்கி. 14 ஏப்ரல் 1912 அன்னைக்கு இரவு நேரம் மிக அமைதியா இருந்த கடல்ல சுத்திலும் மிஸ்டால் மறைக்கப்பட்டு இருந்தது. இதனால சரியா பார்க்க முடியாத நிலை. அப்போ டைட்டானிக்கு முன்னால் பயணிக்கிற வேற ஒரு கப்பல்கள்ல இருந்து அவங்க போகிற பாதையில பெரிய பனிப்பாறை இருப்பதாக எச்சரிக்கை வருது. இந்த பனிப்பாறை எச்சரிக்கை 6 தடவை டைட்டானிக்கு கொடுக்கப்பட்டதாக நிபுணர்கள் நம்புறாங்க. ஆனா வயர்லெஸ் ஆபரேட்டர்ஸ் இந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்துறாங்க. பொதுவா இந்த மாதிரி முக்கிய எச்சரிக்கைகளை ஆபரேட்டர்ஸ் தவற விடுவது சாதாரண விஷயமாக இருந்தாலும் அன்றைக்கு கவனமா பார்த்திருக்கலாம். கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க போகிற பாதையை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிருக்கலாம். கேப்டனும் விஐபி பயணிகளோட பிஸியா இருந்ததால் ஆபரேட்டர்ஸ் இந்த எச்சரிக்கையை பெரிதா எடுத்துக்கல. ஒருவேளை இந்த எச்சரிக்கையை சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம்னு நிபுணர்கள் நம்புறாங்க. அளவுக்கு அதிகமான வேகம், முக்கியமான எச்சரிக்கையும் புறக்கணிக்கப்பட்டது. டைட்டானிக் இப்போ பனிப்பாறையோட எல்லைக்குள்ள வேகமாவும் அச்சமின்றி போய்கிட்டு இருந்தது. ஆனா இந்த கப்பலோட கார்ட்ஸ் அலர்ட்டா இருந்தாங்க. இவங்க கப்பலை சரியான நேரத்துல விபத்துல இருந்து காப்பாத்திருக்கலாம். இவங்களோட வேலையே பனிப்பாறை வருதான்னு பாக்குறது தான். ஆனா இவங்க கிட்ட தொலைதூரம் வரைக்கும் பார்க்கக்கூடிய பைனாகுலர்ஸ் இல்ல. இந்த ஒரு காரணத்தினால அந்த இருட்டுல பனிப்பாறை வருவதை முன்னாடியே பார்த்து சொல்ல முடியல. இது இவங்களோட 3வது தவறு. இங்க பனிப்பாறை இருக்குன்னு
இவங்க பார்த்து கேப்டன் கிட்ட சொல்றதுக்குள்ள பனிப்பாறை கப்பலுக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த பனிப்பாறை பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் சைஸுக்கு இருந்திருக்கு. இனி கப்பலை நிறுத்தவோ திருப்பவோ வாய்ப்பே இல்லை. பொதுவா கடல்ல இருக்கும் பனிப்பாறைகளை சமாளிக்க எல்லா கப்பல்கள்னாலும் முடியும். கேப்டன் ஸ்மித்தும் அப்படிதான் நினைச்சாரு. பெரிய பனிப்பாறைய பத்தி செய்தி வந்த உடனே கேப்டன் ஸ்மித் கப்பலோட இன்ஜினை நிறுத்தி போகிற டைரக்ஷனை மாத்த சொன்னார். இந்த பனிப்பாறைய தவிர்க்கலாம்னு கேப்டன் ஸ்மித்தும் நினைத்தார். ஆனா அதுக்கான நேரமும் தூரமும் மிக குறைவா இருந்தது. இப்போ பனிப்பாறை டைட்டானிக் கப்பல் மேல மோதிருச்சு. கப்பலுக்கு எதுவும் பெருசா ஆகாது, பனிப்பாறை உடைஞ்சு ரெண்டா போகணும்னு எதிர்பார்த்தாங்க. காரணம் டைட்டானிக் கப்பலோட பாடி மிக வலிமையானது. அண்ட் டைட்டானிக் கப்பலுக்குள்ள இருக்கும் 16 இன்டர்னல் பல்கெட்ஸ்ல 4 சேதமானாலும் ஸ்டில் டைட்டானிக்னால பிழைக்க முடியும். ஆனா இந்த விபத்துல 5 பல்கெட் சேதமாகுது. காரணம் டைட்டானிக்கோட பாடியில் இருக்கும் ரிவேட்ஸ் வார்ப்பு இரும்பு, அதாவது கேஸ்ட் அயர்னால செய்யப்பட்டிருந்தது. இதுவே ஸ்டீல்னால செய்யப்பட்டிருந்தா இது வலிமையா இருந்திருக்கும். இந்த கேஸ்ட் அயர்ன்ல செய்யப்பட்டிருந்த ரிவேட்ஸ் அட்லாண்டிக் கடலோட குளிருக்கு மென்மையா இருந்ததுனால ரிவேட்ஸ் எல்லாமே பனிப்பாறையினால உடைக்கப்பட்டது. இதனால டைட்டானிக் கப்பலோட அடிப்பகுதி கிழிக்கப்பட்டு கடல் தண்ணீர் உள்ள வர ஆரம்பித்தது. பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு இருக்கிற பனிப்பாறை மேல மோதிய டைட்டானிக் உள்ள தண்ணி ஏற ஆரம்பித்தது. கப்பல்ல இருக்கும் எல்லா பயணிகளுக்கும் வேலையாட்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ஒரே குழப்பமான சூழ்நிலையில இருந்தாங்க. இந்த கப்பலோட மேனேஜிங் டைரக்டர் ஜோசப் ப்ரூஸும் இருந்தார். இவருக்கு 3 மாடி வரைக்கும் டைட்டானிக்ல தண்ணி ஏறினாலும் கப்பல் முழுகாதுன்னு நினைத்தார். ஏன்னா டைட்டானிக் கப்பலோட டிசைன் படி இவங்க பல்கெட்ஸை மூடினா அதுல இருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணீர் போகாது. ஆனா டைட்டானிக்ல 4வது மாடிக்கும் தண்ணீர் ஏற ஆரம்பித்தது. டைட்டானிக் கப்பல் மெதுவா கடல்ல மூழ்க ஆரம்பித்தது. இப்போ கப்பலை பத்தி கவலைப்படாம அதுல இருக்கிற பயணிகளை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தது. கேப்டன் ஸ்மித்தும் ரேடியோ மூலம் மற்ற கப்பல்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. யாராவது உதவிக்கு வரும் வரைக்கும் பயணிகளை லைஃப் போட்ல ஏத்த பிளான் பண்ணாங்க. இப்போ இவங்க செய்த 5வது தவறு வெளியானது. ஆமாங்க, கப்பல்ல மொத்தம் 32 லைஃப் போட்டை வைக்க முடியும். ஆனா இவங்களோட அலட்சியத்தினால வெறும் 20 லைஃப் போட் மட்டும்தான் இருந்தது. 2240 பயணிகளுக்கும் வெறும் 20 லைஃப் போட். இதனால பயங்கர குழப்பம் நிலவியது. அண்ட் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. முதல் லைஃப் போட் 12:45 கடல்ல இறக்கப்பட்டது. இப்பதான் அந்த 6வது தவறு நடந்தது. பயங்கர பதட்டத்துல மக்கள் ஒருத்தரை தாக்க ஆரம்பித்தார்கள். இதனால சில லைஃப் போட்டுகள் தவறி கடல்ல விழுந்தது. மீதி உள்ள லைஃப் போட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸையும் பணக்காரங்களையும் ஏத்துனாங்க. கப்பல்ல வேலை செய்யும் க்ரூ மெம்பர்ஸ்க்கு சரியான ட்ரைனிங் கொடுக்காததனால் லைஃப் போட்ல எவ்வளவு மனிதர்களை மேக்சிமம் ஏத்த முடியுங்கிறது தெரியல. இதனால 1178 மனிதர்களை காப்பாற்ற முடிந்த லைஃப் போட்ல வெறும் 710 பேரை தான் காப்பாத்தினாங்க. கப்பல்ல ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட்னால 2:18க்கு டைட்டானிக்ல உள்ள எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகிருச்சு. டைட்டானிக் கப்பல் முழுமையா முழுக 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்தது. அண்ட் பரிதாபமா 1530 பேர் குளிர்ந்த கடல் தண்ணியில மூழ்கி இறந்து போனாங்க. கடல் தண்ணீரோட டெம்பரேச்சர் -2 டிகிரி செல்சியஸ் இருந்தது. இந்த குளிர் தண்ணீர்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட 15ல இருந்து 30 நிமிஷத்துல இறந்து போயிருவாங்க. மனிதர்களுடைய உடல் அவ்வளவுதான் குளிர் தாங்கும். மொத்த மக்கள் இந்த விபத்துல இறந்து போனவங்க 1530க்கும் மேல இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா பல பேர் இந்த கப்பல்ல டிக்கெட் இல்லாம திருட்டுத்தனமா பயணித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விபத்துல இருந்து தப்பித்த மக்கள் அதிகபட்சமான குழந்தைகளும் பெண்களும் தான். டைட்டானிக் கப்பலோட கேப்டன் ஸ்மித் இந்த கப்பல் கூடவே மூழ்கி இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஒருவேளை இந்த தவறுகளை தவிர்த்திருந்தா டைட்டானிக் கப்பல் முழுகிருக்காது. அப்படி முழுகினாலும் அதிக உயிர்களை காப்பாத்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ணவங்களை பத்தி பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.